மலைகளில் உருவாகும் நான் அருவியாக விழுந்து காடுகளை கடந்து சமவெளியில் வளைந்து நெளிந்து கடலில் சென்று கலக்கிறேன். அப்படி வரும் நான் வெறும் நீராக மட்டும் சென்று விடுவதில்லை, கூடவே மணலையும் உருட்டி கொண்டு தன்னுள் விழும் கழிவுகளையும் உரசி சுத்தம் செய்து கொண்டே பயணிக்கிறேன். அது மட்டுமில்லாமல் ஆங்காங்கே பல்வேறு உயிர்களையும் படைத்து அவைகளுக்கான உணவு தேவைகளையும் பூர்த்தி செய்கிறேன். மருத நிலத்தில் களிமண் வயல்களில் தேக்கப்படும் நான் நெல்லை விளைவித்துக் கொண்டே நீராவியாக மறுபிறவியும் எடுக்கிறேன். நான் ஓடி ஓய்வெடுக்கும் போது என்னை இந்த மணலுக்குள் மறைத்து விட்டு செல்கிறேன். ஊற்றாக தோன்றினால் நீராக உருவெடுப்பேன். எனக்கு அதிகமாக மறுபிறவி கொடுக்கும் மருத நிலத்திற்கு மணல் வழியாக மட்டுமே மண்ணுக்குள் செல்லும் நான் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நிலத்துக்கு அடியிலும் சென்று கோடையிலும் நிலத்தை குளிர வைப்பேன். வற்றி வறண்டு போனாலும் மணலைகளுக்கு மகிழ்ச்சியை தர மணலில் பல்வேறு விளையாட்டுகளையும் இரவில் இதமான ஓய்வையும் கொடுப்பேன். கோடையில் மணலில் கிடக்கும் கிளிஞ்சல்களையும் நத்தாங்கூடுகளையும் மணலையின் கையில் கொடுத்து என்மேல் ஓவியங்களாக வருடச் செய்வேன். நேற்று ஆத்தை எட்டி பார்த்தப்போ நம்ம கிட்ட வலை இல்லை, அதுக்காக அப்படியே விட்டுட்டு போக முடியுமா என்ன? அதனாலதான் வலை எடுத்துக்கிட்டு இன்னைக்கு வந்துட்டோம். அவங்க மாமா மகிழன் கிட்ட பை எங்கன்னு கேட்க, உன்னை பையில தான் பை இருக்கு பாருங்கன்னு சொல்லிட்டு அவனும் தண்ணிக்குள்ள இறங்க ஆரம்பிச்சிட்டான். நாங்க எங்க போனாலும் பெரும்பாலும் மகிழனையும் அழைச்சிட்டு போக முயற்சி செய்வோம். அதுக்கு காரணம் அந்த சூழல் அவனுக்கு எதையாவது கற்றுக் கொடுக்கும்னு. முன்னாடியெல்லாம் மழை பெஞ்சதுன்னா ஆத்துல தண்ணியே ஓடாது. இப்ப பெரும்பாலும் கோடையில விவசாயம் செய்யறதுனால தண்ணி ஆத்துல வடிய விட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம நீரை உறிஞ்சிற அளவுக்கு ஆத்துல மணலும் கிடையாது. அதனால மழை நீர்ல நமக்கு இந்த சின்ன சின்ன மீன்கள் தான் கிடைச்சது. இந்த மீன்களை வச்சு என்ன செய்வாங்கன்னு பாக்குறீங்களா? இதுல பரு, கூனி, வெளிச்சை போன்ற மீன்கள் இருக்கு. இதையும் குழம்பு வச்சு சாப்பிடலாம். ஆத்துல இறங்கி போனாலே காலில் அங்கங்க தையல் போட வேண்டி இருக்குன்னு ஊருக்குள்ள சில பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி என்னதான் ஆத்துக்குள்ள இருக்குன்னு இறங்கி பார்த்தா நம்ம காலில் 4 இடத்துல கோடை போட்டு விட்டுட்டு, இப்படி கால் வைக்கிற இடமெல்லாம் பிளந்துக்கிட்டு கிடந்தா என்னதான் கவனமா போனாலும் காலில் கட்டு போடுறது உறுதின்னு அப்பதான் புரிஞ்சுது. சின்ன வயசுல மணல் அங்கங்க 1-2 கோடு போட்டு வச்சிருக்கோம். பார்க்க அவ்வளோ அழகா இருக்கும். இப்ப ஏதோ போக்குவரத்து நெரிசலான மாதிரி குவிஞ்சி கிடக்கு. ஆத்துல நிறைய மணல் இருந்தப்போ இதுவும் மற்ற உயிர்களோட அங்கங்க பரவி கிடந்துச்சு. இப்ப ஆறே சேரா மாறினதுக்கு அப்புறம் இந்த கிளிஞ்சலோட பெருக்கம் ரொம்பவே அதிகமாயிடுச்சு. இதனால ஆத்துல இறங்கி மீன் பிடிக்கிறதும் ஆடு மாடு ஓட்டிக்கிட்டு ஆத்த கிடக்கிறதும் ரொம்பவே சிரமமா இருக்கு. கடந்த சில வருடங்களாவே ஒவ்வொரு வருஷமும் கோடையில வாத்து மேய்க்க வருவாங்க. ஆனா இந்த வருஷம் ஒரே அளவுள்ள வாத்து குஞ்சுகளை ஓட்டிட்டு வந்திருந்தாங்க. அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட 8000 வாத்து குஞ்சுகள் இருக்கிறதா சொன்னாங்க. எல்லாத்தையும் ஓட்டும் போது பார்த்தா மிகப்பெரிய அலையடிக்கிற மாதிரி இருந்துச்சு. வாத்துக்களுக்கு அதிகமான உணவுனா அது தண்ணீர்ல தான் கிடைக்கும். இது கோடை காலங்கிறதுனால அங்கங்க வாய்க்கால்ல தண்ணீர் வற்றி போய் குட்டை குட்டையா இருக்கும். அதனால வாத்துக்கள் எளிதா நண்டு, நத்தை, தவளை, புழு, பூச்சின்னு எல்லாத்தையும் ஒண்ணு விடாம பிடிச்சு சாப்பிடும். அது மட்டும் இல்லாம 8000 வாத்துக்கள் இருக்கிறதுனால ஒரு முறை இறங்கி கடந்து போனாலே செடி கொடியிலிருந்து எல்லாமே காலியாயிடும். நாம பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அங்கங்க ஒரு சில வாத்து குஞ்சுகள் எளிதா விழுங்க முடியாத நண்டையும் தவளையும் கவ்விக்கிட்டு மற்ற வாத்து குஞ்சுகளிலிருந்து போராடி விழுங்குறதுக்காக அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ரசாயன பயன்பாடு மட்டும் குறைவா இருந்திருந்தா இது போன்ற நீர்நிலையில உயிர்களின் பெருக்கத்திற்கு பஞ்சமே இருந்திருக்காது. என்னடா இப்படி கூட மீன் கிடைக்குமான்னு ஆச்சரியமா தான் இருக்கும். எங்க அம்மா வயலுக்கு தண்ணி அரைச்சிட்டு இருக்கோம்ப்பா, அதுல நிறைய மீன்கள் வந்து விழுகுது. சில மீன்களை மட்டும் வயல்ல பிடிச்சு போட்டிருக்கேன், நீ போனா பாருன்னு சொன்னாங்க. சரின்னு பார்க்கலாம்னு போனோம். நான் கூட தொடக்கத்துல குழாய் வழியா புகுந்து வருதோன்னு நினைச்சிட்டேன். ஆனா தண்ணீர் இறைக்கும் போது ஏற்கனவே இந்த வாய்க்கால்ல கிடந்த மீன்கள் தண்ணீர் வரும் பக்கத்தை நோக்கி எதிர்த்து தாவ முயற்சிக்கும் போது கரையில வந்து விழுந்திருக்கு. நமக்கு கொஞ்சம் வேலை இருந்ததுனால தாமதமா வெயில் நேரத்துல போனோம். அதனால மீன்கள் எதுவும் விழல. ஆனா ஏற்கனவே விழுந்திருந்த இந்த மீன்கள் கண்டிப்பா ஒருவேளை உணவுக்கு போதுமானதா இருக்கும். இப்ப நீங்க பாக்குறது தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய ஏரியோ குளமோ கிடையாது. ஆனா இந்த நீர்நிலைக்கு அடியில மிகப்பெரிய பொக்கிஷத்தை இந்த ஊர் மக்கள் நிகழ்த்தி வச்சிருக்காங்க. இந்த நீர்நிலையோட பரப்பு சில ஹெக்டரில் இருந்து பல 100 ஹெக்டர் வரை மாறிக்கொண்டே இருந்திருக்கிறது. ஆனா இந்த மக்கள் ஒருபோதும் தங்கள் பரப்பை மாற்றிக்கொண்டதும் இல்லை, அந்த அற்புதத்தை நிகழ்த்த மறந்ததும் இல்லை. இந்த பயிர்கள் ஏதோ தண்ணீர்ல தான் மூழ்கி இருக்குன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இது பல விவசாயிகளின் கண்ணீரால் நிரம்பி இருக்கிறது என்பதுதான் உண்மை. இன்று வள்ளுவர் மட்டும் வாழ்ந்திருந்தால் உழுதுண்டு வாழ்பவரே இங்கு எல்லோரையும் தொழுதுண்டு பின் செல்கிறார் என்று மாற்றி எழுதியிருப்பார். இன்றைய நவீன விவசாயத்தில் செலவு பற்றி உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. பல்வேறு உரம், மருந்து, இயந்திரம் என்று மிகப்பெரிய அளவில் செலவு செய்ய வேண்டியிருக்கிறது. அரசு உடனடியாக இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு அவர்களின் கண்ணீரை துடைக்கும் சிறிய கைக்குட்டையாக மட்டும் கடந்து விடாமல் ஒரு நிரந்தர தீர்வை அளிக்க வேண்டும். நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்களுடைய விளையாட்டு பொருட்கள் எல்லாம் இயற்கை கொடுத்ததுன்னு மகிழன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதுக்காக அவன் செஞ்ச கொடுமையை பாருங்க. இந்த மாதிரி குறும்பு எடுத்துட்டு வந்து அதுல ஈக்கு குச்சியை சொருகி சுத்தும் போது அந்த சத்தம் அவ்வளவு மகிழ்ச்சியை தரும். அவனும் அவனுடைய அத்தாச்சியும் அதை சுத்திக்கிட்டு போட்டி போட வேற ஒன்று செய்யறதுக்காக தென்னை மரத்தை நோக்கி போனாங்க. அங்க ஒரே ஒரு குறும்பை தான் கிடந்தது. அதை எடுத்துட்டு வந்து தான் நாங்க இதை செஞ்சு கொடுத்தோம். இருந்தாலும் அவங்க எடுத்துட்டு வந்ததை நீங்களே பாருங்க.
இதை வச்சு எல்லாம் சுத்த முடியாதுன்னு சொல்லியும் சும்மா செஞ்சு கொடுங்கன்னு மகிழன் கேட்க அப்புறம் என்ன செஞ்சு கொடுத்தாச்சு. ஆனா இதை வச்சு அவனால ஒரு சுத்து கூட சுத்த முடியல. இறுதியா குத்தி இருந்த குச்சியெல்லாம் உடஞ்சதுதான் மிச்சம். இப்ப பாருங்க ஒருத்தவன் எப்படி கதவை திறந்துக்கிட்டு வெளியில வருவான்னு. ஏன்னா இது கோடைக்காலமா இல்ல மழைக்காலமானு தெரியாத அளவுக்கு மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனால மகிழன் விட்டா போதும்னு வெளியில கிளம்பிட்டான். இந்த மாதிரி கப்பல் விட்ட அனுபவம் நிறைய பேருக்கு சின்ன வயசுல இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப அம்மா இங்கிருந்து டேய் சேத்துல இறங்காதீங்கடா, சேத்து புண்ணு வந்துடும், கால் சட்டை வேற நினைச்சு போடுறீங்க, வீட்டை வேற ஈரமாக்கிட்டே இருக்கீங்கன்னு திட்டிக்கிட்டே இருந்திருப்பாங்க. தொடர்ச்சியா மழை பெஞ்சுக்கிட்டு இருந்ததுனால மகிழனும் செந்தமிழனும் வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. குழந்தைகளை வீட்டுக்குள்ளே அடைச்சி வைக்கிறது ரொம்பவே கடினம். அதனால என்ன செய்யலாம்னு யோசிக்கும் போது நாம் எப்போதும் விளையாடக்கூடிய நம்ம வீட்டு மாடி மேலே நிறைய இடங்கள்ல பாசி பிடிச்சிருந்துச்சு. அதனால மழை விட்டு இருந்தப்போ அதை சுத்தம் பண்ணலாம்னு மேலே அடைச்சிட்டு போய் விட்டேன். கண்டிப்பாக தண்ணீரை விரும்பக்கூடிய குழந்தைங்களுக்கு இது கொஞ்சம் புத்துணர்ச்சியை தரும். உண்மையிலே 2 பேரும் போட்டி போட்டுக்கிட்டு தேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதற்கு காரணம் அதிலிருந்து கருப்பான பாசி வெளியேறி பளபளப்பா மாறுறத பார்க்கறதுக்காக. இந்த மாதிரி மழை நேரத்தில் தரையெல்லாம் நல்லா ஊறி போயிருக்கும். அதனால சும்மா தேய்ச்சி விட்டாலே வலிக்கு இல்லாமல் தவிர்க்கலாம். அதே போல தண்ணீர் ஊற்றி அலச வேண்டிய அவசியமும் இருக்காது. மீண்டும் மழை பெய்யும் போது கரைஞ்சு ஓடிடும். எந்த ஒரு பொருளுமே அரிதாகும் போதுதான் அதன் அருமை உணரப்படும். அப்படிதான் இந்த கோடை மழையும். அப்பப்போ சின்ன சின்ன கார்மேகம் எட்டி பார்த்து விட்டு செல்லும் போதெல்லாம் எப்படா மண்ணில் மழை துளி விழும் என்ற ஏக்கம் இருந்து கொண்டே இருக்கும். அப்படி பல நாள் ஏக்கத்திற்கு பிறகு பெய்ததுதான் இந்த கோடை மழை. உண்மையிலேயே அவ்வளவு மகிழ்ச்சி. இதுபோல கோடை மழை பெய்யும் போது கிராமங்களில் அங்கங்கே இருக்கும் வெடிப்புகளில் வாழ்ந்த பல்வேறு உயிர்கள் நீரால் நிரப்பப்பட்டு வெளியேற்றப்படும். அதனால் அன்று இரவு பல்வேறு உயிர்கள் இடம்பெயர்வதை பார்க்க முடியும். அதில் சில உயிர்கள் தவறி நம் வீட்டுக்குள்ளும் வருவதை பார்க்கலாம். அதனால் எப்போதும் முதல் கோடை மழை பெய்யும் போது ரொம்பவே கவனமா இருக்கணும். இன்னைக்கு வெயிலின் தாக்கம் எப்படி இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். எங்க ஊரின் முச்சந்தியில் இருந்த ஒரு அரச மரம் சில வருடங்களுக்கு முன்னாடி புயல்ல கீழே விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு அரசங்கன்றை நட்டு வளர்க்கணும்னு பனை மரத்திலிருந்து ஒரு அரசங்கன்றை பிடிங்கிட்டு வந்து நடவு செய்தோம். இருந்தாலும் முளைக்கல. ஆனா எப்படியாவது அந்த இடத்துல ஒரு அரசங்கன்றை நடவு செய்ய வேண்டும் என்ற விருப்பம் மட்டும் இருந்துகிட்டே இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் என்னுடைய குளியல் அறைக்கு மேல இருந்த ஒரு சிறிய தோட்டத்துல மேலே ஏறி பார்க்கும்போது அங்கிருந்த ஒரு பையில அரசங்கன்றுகள் முளைத்திருப்பதை பார்க்க முடிஞ்சது. இதெல்லாம் இங்க எப்படி வந்துச்சுன்னா பறவைகள் மூலம் நடந்த விதைப்பரவல் தான். என்னதான் சில மரங்களில் கோடிக்கணக்கான விதைகள் இருந்தாலும் ஒரு பறவையின் வழியாக உண்ணப்பட்டு எச்சமாக வெளியேறும் போதுதான் அவை முளைக்க செய்கிறது. அப்படி வெளியேற்றப்படும் அந்த எச்சத்தில் சில 100 விதைகள் இருந்தாலும் அதிலும் சில விதைகள் மட்டும்தான் முளைக்கிறது. இயற்கையில் நடக்கும் ஒவ்வொரு படைப்புகளும் நிகழ்வுகளும் எப்பொழுதும் ஆச்சரியமானதுதான் உற்று பார்த்தால். பொதுவா குழந்தைகளை பார்த்தீங்கன்னா பாதையில் பயணிப்பதை விட புதிய பாதையை உருவாக்க தான் விரும்புவாங்க. குலதெய்வ கோயிலுக்கு போயிருந்தப்போ அங்கிருந்த குளத்துல மகிழன் கல்லை தூக்கி போட்டுக்கிட்டு இருந்தான். அப்போ தூரத்துல கரை ஓரமா ஒரு தாமரை மொட்டை பார்த்துட்டு நடக்க ஆரம்பிச்சான். பக்கத்திலேயே புல் கூட முளைக்காத ஒற்றையடை பாதை இருந்தும் மகிழனின் அந்த இலக்கை நோக்கிய பார்வை அந்த கூம்பு போன்ற மண்மேட்டை கூட எளிதாக கடந்து ஒரு புதிய பாதையை உருவாக்கி கொண்டிருந்தது. அவன் புது ஆடையில் சறுக்கி இறங்கிய போதுதான் ஆடை கூட நமது பாதையை மாற்றி இருக்கும் என்பதை எனக்கு உணர்த்தியது. போகும்போதே அந்த மொட்டு சற்று தூரத்தில் இருப்பதை உணர்ந்த மகிழன் கீழே கிடந்த ஒரு குச்சியை எடுத்து சென்று மொட்டை இழுக்க ஆரம்பிச்சான். ஆனால் அந்த குச்சியின் நீளம் போதுமானதாக இல்லாததுனால அதை தூக்கி எறிஞ்சிட்டு வேறொரு நீளமான குச்சியை எடுக்க போனான். மிகப்பெரிய போராட்டத்திற்கு பிறகு ஒரு வழியா மொட்டை கரைப்பக்கம் தள்ள நான் பக்கத்துல போய் பறிச்சு கொடுத்தேன். அதை எடுத்த மகிழனுக்கு ஒரு புதிய அனுபவமும் மகிழ்ச்சியும் முகத்தில். மன்னார்குடி தெப்ப குளத்துல படகு போக்குவரத்து தொடங்கி இருக்குது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா அந்த குளத்துக்கு நடுவில் இருக்க கோயில்ல என்னென்ன உயிர்கள் வாழுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நாங்க 8 பேர் பயணிக்கக்கூடிய விசைப்படகுல 600 ரூபாய் கொடுத்து போனோம். அது மட்டும் இல்லாம 2 பேர் பயணிக்கக்கூடிய மிதிப்படகு 100 ரூபாய்க்கும் 4 பேர் பயணிக்கக்கூடிய மிதிப்படகு 150 ரூபாய்க்கும் இருந்துச்சு. விசைப்படகை இயக்குனவங்க என்னதான் பாதுகாப்பு உடைகள் நாம் அணிந்திருந்தாலும் இது ரொம்பவே ஆழமான குளம், அதனால சீரான வேகத்துல போறதுதான் நமக்கு பாதுகாப்புன்னு சொன்னாரு. இந்த படகு போக்குவரத்தால இங்க குளிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த குளத்துல தூக்கி போடும் குப்பைகளால சில இடங்கள்ல அங்கங்க துர்நாற்றம் அடிக்கிறதையும் உணர முடிஞ்சது. விசைப்படகுல பயணிக்க 15 நிமிடமும் மிதிப்படகுல பயணிக்க 20 நிமிடமும் கொடுத்திருக்கிறதுனால ஒரு சுத்தி நடுவுல இருக்க கோயிலுக்கு பக்கத்துல அழைச்சிட்டு போனாங்க. அங்க போய் பார்த்தால் பறவைகளின் எச்சங்களால் உருவாக்கப்பட்ட அந்த சிறிய காட்டில் நிறைய நீர்க்காகங்கள், கொக்குகள், கிளி, காக்கா மற்றும் அவற்றின் கூடுகளை பார்க்க முடிஞ்சது. கோயில இன்னும் சுத்தம் பண்ணாதனால உள்ள போக முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனா இந்த பறவைகளை பார்த்ததுக்கு அப்புறம் என்ன
நாங்கள் தோட்டத்தில் விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது தென்னங்கன்றில் இருந்து ஒரு குருவி பறந்து போணுச்சு. அது நாம் அருகில் இருந்துமே சில நிமிடம் பொறுமையாக இருந்து பறந்து போனப்பவே அது அங்கே கூடு கட்டியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு உணர முடிஞ்சது. மகிழன் கிட்ட கூட்டை எட்டி பார்த்தா குஞ்சு பொறிக்காதுன்னு எடுத்து சொல்லியுமே கேட்காம நான் அதை தொல்லை பண்ணாமல் மெதுவாக ஏறி பார்த்துட்டு இறங்கிடுறேன்னு ஏற ஆரம்பித்தான். மரமும் சின்னதாக இருந்ததுனால கீழே விழுந்தாலும் ஒன்றும் ஆகாதுங்கிறதுனால ஏறி பார்க்கட்டும்னு விட்டுட்டோம். ஏறி பார்த்ததுல மகிழனுக்கு அவ்வளோ மகிழ்ச்சி. அப்புறம் நம்மளையும் கூப்பிட்டு காமிச்சான். பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது அதன் முட்டை. உங்களுக்கு இது என்ன முட்டைன்னு தெரிஞ்சதுன்னா மறக்காம கருத்துரை பெட்டியில பதிவு செய்யுங்க. நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இவ்வளோ செழிப்பாக வளரும்னு. யதார்த்தமாக துவையில அரைச்சிட்டு அதோட காம்புகளை பயன்படுத்தாத குப்பை தொட்டியில் போட்டு சும்மா தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம். சில நாட்களில் பார்த்தீங்கன்னா வேர்களை தண்ணீரில் பரப்பி அதற்கு துணையாக சில நுண்ணுயிர்களை வளர்த்துக்கிட்டு ரொம்பவே மகிழ்ச்சியாக துளிர் விட ஆரம்பிச்சது. தண்ணீரை தாங்கக்கூடிய அதன் உள்ளீடற்ற தண்டு பகுதியும் அது வைக்கப்பட்டுள்ள வெளிச்சமான இடமும் அதில் வளர்ந்துள்ள நுண்ணுயிரிகளும் சூழலே வளர்ச்சியை தீர்மானிக்கிறது என்பதை உணர முடிஞ்சது. உறவினர் வீட்டுக்கு போயிருந்தப்போ அங்கிருந்த கயனி பானையில ஏதோ முண்டிக்கிட்டு கிடக்கிறதா பசங்க வந்து சொன்னாங்க. சரின்னு போய் எட்டி பார்த்தா ஒரு மூஞ்சிரு விழுந்து நீண்ட நேரமா போராடிக்கிட்டு இருக்க மாதிரி தெரிஞ்சது. கயனி பானைனா இப்போ எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது. அதாவது அரிசி களைஞ்ச தண்ணீர், சோறு வடிச்ச கஞ்சி மற்றும் காய்கறி தோலெல்லாம் போட்டு வச்சு மாட்டு வைப்பாங்க. சரி, அதை காப்பாற்றலாம்னு பக்கத்தில் இருந்த ஒரு கம்பை எடுத்துட்டு வந்து உள்ள போட்டு இடையூறு கொடுக்காம தானா ஏறி வருதான்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரம் ஆகியும் அது ஏறி வர மாதிரி தெரியல. அதனால அப்படியே கம்பை வச்சு மெதுவாக அடியில் விட்டு தூக்கி வெளியில விட்டுட்டோம். இயற்கையோடு இயந்த மண் வீடும் கீற்று கூரையும் இருந்த போது நம்மோடு சுற்றி தெரிந்த இது போன்ற எத்தனையோ உயிர்களை இன்று பார்ப்பதே சற்று அரிதுதான். நானும் மகிழனும் மிதிவண்டி எடுத்துக்கிட்டு அப்பப்போ வெளியில போயிட்டு வருவோம். அப்படி ஒரு நாள் வெளியில போயிட்டு வரும்போது ஒரு மரம் முழுவதுமா வெட்டப்பட்டு அதன் மரப்பட்டை மட்டும்தான் அடிக்கிளையோட ஒட்டி இருந்துச்சு. இருந்தாலும் காய்களுக்கு பஞ்சம் இல்லாம நிறைய காய்ச்சிருந்ததுனால மகிழன் பார்த்துட்டு வேக வேகமா இறங்கி போக ஆரம்பிச்சிட்டான். அவன் அங்க பொறுமையா கையை விட்டு முள் குத்தாம இருக்கிற செங்காய்களை தேடிக்கிட்டு இருக்க நமக்கா ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஒரு சின்ன பட்டை மட்டும்தான் மரத்தோட ஒட்டி இருக்கு, இருந்தாலும் எப்படி இவ்வளவு காய்கள் காய்ச்சிருக்குன்னு. ஆனா இன்னும் காய்கள் முத்தலங்கிறதுனால அங்கங்க கிடைச்ச 1-2 பழங்களை மட்டும் சுவைச்சிட்டு அங்கிருந்து கிளம்பணும். முன்னாடியெல்லாம் நம்ம வீட்டில் என்ன பயிர் செஞ்சாலும் அதற்கான விதையை ஒவ்வொரு வருடமும் வீட்டில் எடுத்து வச்சுக்குவோம். ஆனால் இன்னைக்கு எல்லா விதையையும் கடையில் இருந்து தான் காசு கொடுத்து வாங்குறோம். அப்படி வாங்கும்போது நிறைய விதைகள் சரியாக முளைக்கிறது இல்லை. அதனால் நிலத்தில் விதைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய சோதனை செய்யலாம்னு இந்த மாதிரி கொட்டாங்கச்சியை எடுத்து வரிசையை அடுக்கி வச்சிட்டோம். எங்ககிட்ட தேங்காய் நார் இருந்ததுனால அதை வச்சு கொட்டாங்கஞ்சியில் நிரப்பிக்கிட்டோம். நீங்கள் வீட்டில் இருக்க எருவை கூட பயன்படுத்திக்கலாம். இதில் நாம் சோதனை செய்ய வேண்டிய விதைகளை எல்லா கொட்டாங்கஞ்சியிலும் எண்ணி போட்டு தண்ணியை ஊற்றி விட்டுற வேண்டியதுதான். பின்னாடி துளை இருக்கிறதுனால எஞ்சிய நீர் துளை வழியாக வெளியேறிடும். அப்பப்போ சிறிது தண்ணீர் ஊற்றி வந்தீங்கன்னா விதையின் தன்மையை பொறுத்து சில தோட்டத்தை சுற்றி பார்த்துட்டு வரும்போது யதார்த்தமாக எட்டி பார்த்தா கிழுவ குச்சிகளுக்கு மேலே நம்ம சொடக்கு தக்காளி. அட, இணையத்தில் இவங்க தானே இன்னைக்கு பிரபலம், இவங்களை நாம் எப்படி சாப்பிட்டோம்னு சொல்லாமல் விட்டா நல்லாவா இருக்கும். இந்த செடி பார்த்தீங்கன்னா நல்லா படர்ந்து விரிந்து கிட்டத்தட்ட 50 காய்களுக்கு குறையாம காய்ச்சிருக்கு. இதில் எத்தனை வகைகள் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் பார்த்தது இந்த பச்சை நிற செடியோட 2. இதன் காய்களை சுற்றி காற்று நிரம்பிய ஒரு உரை இருக்கிறதுனால அதை பறித்து உடைச்சோம்னா சொடக்குன்னு உடையும். அதனால கூட இந்த பெயர் வந்திருக்கலாம். பழுத்த உடனே மேல் தோல் காய்ந்து உள்ளிருக்கும் காய் மஞ்சள் நிறத்தில் மாறும். நாங்கள் ஆற்று ஓரங்களில் ஆடு மாடு மேய்க்கும் போது அப்பப்போ பறித்து சாப்பிடுவோம். தூங்கி எழுந்து வந்த மகிழன் என்னப்பான்னு கேட்டுட்டு சாப்பிட ஆரம்பிச்சான். கொஞ்சம் காயா இருந்ததுனால கொஞ்சம் கசப்பு கலந்த புளிப்பு சுவையில் இருந்துச்சு. நல்லா பழுத்த பழங்கள் சிறிது இனிப்பு கலந்த புளிப்பு சுவையில் நல்லாவே இருக்கும். பசியில் சாப்பிடும்போது இன்னுமே சுவையாக இருக்கும். பசுமைக்கு நடுவே கருப்பாக தெரியுதுன்னு பார்க்குறீங்களா, அது நம்ம மகிழன் தான். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்ன மணத்தக்காளி பழம் சிவப்பாக இருக்குன்னு. நானும் சின்ன வயசுலேருந்து இப்போ தான் இந்த செம்மஞ்சள் நிற மணத்தக்காளியை பார்க்குறேன். ஆனால் இப்போ எங்கள் வீட்டில் இந்த 2 விதமான செடியுமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ 2 செடியிலையுமே பழங்கள் பழுக்கிறதுனால மகிழன் 2ஐயுமே பறித்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். கிராமத்தில் பொதுவாக மணத்தக்காளி, சுண்டைக்காய் போன்ற சில செடிகள் அந்தந்த பருவத்தில் அங்கங்கே தானாகவே முளைக்க ஆரம்பிச்சிடும். அப்படிதான் இந்த 2 விதமான மணத்தக்காளியுமே இங்கே முளைச்சிருக்கு. இயற்கையை பொறுத்தவரை மனிதர்களுக்கு மற்ற உயிர்களுக்கென்று தனித்தனியாக உணவினை படைப்பதில்லை. ஆனால் இயற்கையால் படைக்கப்பட்ட மனிதன் மட்டுமே சுயநலத்தோடு தனக்கான உணவை மட்டுமே விளைவிக்க போராடி கொண்டிருக்கிறான், பல்வேறு ரசாயனங்களை கையில் எடுத்துக்கொண்டு. இழந்த பழத்தை பொறுக்கி எடுத்துக்கிட்டு வயலில் இருந்து கரைக்கு ஏறி வந்த மகிழன் வேற ஒரு மரத்துக்கு போனாப்பான்னு சொல்ல நடக்க ஆரம்பிச்சோம். ஆற்றுக்கரையில தொடர்ந்து ஒற்றையடி பாதையில நானும் மகிழனும் நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு எங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது இந்த கூந்தல் பனை மரக்கன்று.
நானும் எத்தனையோ கூந்தல் பனை மரங்களை பார்த்துருக்கேன். ஆனா இந்த கன்றில் இருந்த மட்டையின் நீளம் சற்று ஆச்சரியம்தான். அதை விட ஆச்சரியம் என்னன்னா, மீண்டும் மீண்டும் இதே இடத்துல நிறைய கன்றுகள் முளைக்கிறது தான். ஏன்னா பக்கத்துல விதைகளோட வேற எந்த மரமுமே கிடையாது. அப்படியே பார்த்துட்டு பக்கத்துல இன்னொரு கூந்தல் பனை மரத்துல ஒரு மட்டை ஒன்று உடஞ்சி தொங்கிட்டு இருந்துச்சு. அதை மகிழன் கிட்ட காட்டி, இதுல தான் நம் முன்னோர்கள் நமக்கான மொழியையும் வழிகாட்டுதலையும் எழுதி கொடுத்துட்டு போனாங்கன்னு சொன்னேன். நீண்ட தூரம் நடந்து வந்ததுனால வேறொரு பாதையில போகலாம்னு மகிழனை தூக்கி முதுகுல உட்கார வச்சுக்கிட்டு நடந்து போனா செங்குத்தான ஆற்றங்கரை. அப்புறம் பக்கத்துல திரும்பி பார்த்தா வேறொரு பாதை. அப்பதான் புரிஞ்சது, நிறைய பேர் நம்மள மாதிரியே வந்து வந்து திரும்பி போயிருப்பாங்கன்னு. அதனாலதான் இந்த ஒற்றையடி பாதையே உருவாயிருக்குன்னு. எத்தனையோ பயிர்களை விளைவித்தாலும் கோடையில் தன் இயல்பு நிலைக்கு திரும்பும் நிலம் தற்போது பருத்தியால் ஓய்வில்லாமல் விளைவித்துக் கொண்டிருக்கிறது. ஆழ்துளை கிணற்றிலிருந்து வாய்க்கால் வழியா பருத்தி வயலுக்கு தண்ணீர் விட்டுட்டு இருந்தாங்க. காய்ந்து கிடக்கும் வயல்களுக்கு நடுவே பாய்ந்தோடும் தண்ணீரை பார்த்த பசங்க அதை கல்லை தூக்கி போட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் ஓடி போய் கல்லை பொறுக்கிட்டு வந்து தண்ணியில போட்டு விளையாண்டுகிட்டு இருக்க மகிழன் மிக பெரிய கல்லா தூக்கிட்டு வந்து தண்ணீர்ல தூக்கி போட்டான். தண்ணீரில் விழுந்த கற்களால் தெரிக்கும் நீர்த்துளி உடலை குளிர்விக்க மாலை சூரியனின் மங்கும் ஒளியில் மலை போல மெலிதா மிதந்துகிட்டு இருந்துச்சு. கல்லின் அளவை பொறுத்தும் எண்ணிக்கையை பொறுத்தும் அந்த அலைகளில் இருக்கும் மாற்றங்களை பசங்க பார்த்து பார்த்து மகிழ்ந்துகிட்டு இருந்தாங்க. என்னதான் விளையாட எத்தனையோ பொருட்களை வாங்கி கொடுத்தாலும் குழந்தைகள் இயற்கையோடு விளையாடுவதில் தான் பெருமகிழ்ச்சி அடைகிறார்கள் என்பதை உணர முடிஞ்சது. நண்பர்களோட போய் இழந்த படம் பொறுக்கிட்டு இருந்தோம். அப்ப தம்பி ஒருத்தவன், நம்ம சின்ன வயசுல அந்த ஊர்ல போய் நாடகம் திரைப்படம் எல்லாம் பார்த்துட்டு வருவோம்ல, இப்ப அந்த ஊர்ல வீடே இல்லையான்னு சொல்லிட்டு இருந்தான். அதை கேட்ட உடனே ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது. அதனால அந்த ஊர் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம்னு அப்படியே இழந்த படத்தை சாப்பிட்டுக்கிட்டே நடக்க ஆரம்பிச்சோம். எங்க ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு போகணும்னா நிறைய வாய்க்கால் வரப்புகளை கடந்து தான் போகணும். சின்ன வயசுல நடந்தே பழகிய நமக்கு அதெல்லாம் சாதாரண நிகழ்வு. பக்கத்துல போனா நமக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது, வீடே இல்லாத ஊருக்கு சாலை வசதி எல்லாம் அமைச்சிருக்காங்களேன்னு. இங்கு காடா தெரிகிற இந்த சாலையோட 2 பக்கமும் தான் சில வீடுகள் இருந்தது. ஒரு முறை இங்க கோழி வாங்க வந்து அது பறந்து போய் அதை பிடிக்கப்பட்ட பாடெல்லாம் அசை போட்டுக்கிட்டே பயணத்தை தொடர்ந்தோம். என்னதான் சாலை போக்குவரத்து மின்சார வசதி இல்லாமல் மக்கள் வேறு இடத்திற்கு சென்று இருந்தாலும் இந்த கோயில் மட்டும் கண்டிப்பா இங்க இருக்கும்னு எங்களுக்கு தெரியும். சாலையை துளைத்து நிமிர்ந்த புட்களும் அணைத்து கொண்ட நெற்கதிர்களும் அன்போடு வரவேற்க மாலை சூரியனின் மஞ்சள் நிற ஒளியில் கோயிலோ கொள்ளை அழகு.